ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹோம்மேட் ஸ்டைலில் குவிக் அண்ட் ஈஸியாக ஒரு சிக்கன் பர்கர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 400 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கனை கழுவிட்டு நல்லா மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், அது வந்து ஒரு டீஸ்பூன். அடுத்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள். அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் ஃப்ளேவர் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா. இதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஈக்குவலாக சிக்கனில் நல்லா கம்பைன் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு குட்டி பிளேட்டில் ஆயிலும் இன்னொரு பிளேட்டும் வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதை பேட்டிஸாக செய்ய போகிறோம். கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு குட்டி குட்டி பர்கர் பேட்டிஸாக செஞ்சு வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எண்ணெய் தடவலைன்னா உங்களுக்கு சிக்கன் ட்ரையாக இருக்கனால கையிலலாம் ஒட்டி உங்களுக்கு ரொம்ப மெஸ்ஸி ஒர்க் ஆகிடும். அதனால் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணி நல்லா வந்து குட்டி குட்டி பேட்டிஸாக நம்ம செஞ்சு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். ஃபஸ்ட்டே செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா நான் 5 பேட்டிஸ் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து குக் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஹீட் ஆன பிறகு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க பர்கர் பேட்டிஸை சேர்த்துப்போம். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சே குக் பண்ணுங்கள். ஹை ஹீட்டில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும், உள்ளெல்லாம் உங்களுக்கு வேகாது. ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 30 செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து குக் ஆகணும். ஸோ இது குக் ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் இன்னொரு சைடு வந்து பர்கர் பன்னை வந்து 2ஆக கட் பண்ணி 2 சைடும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பிளெயின் மயனேஸே தடவி வச்சுருக்கேன். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லெட்டிஸ் சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ லெட்டிஸையும் பார்த்திங்கன்னா 2 லீஃபை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம பர்கர் பன் மேலே வச்சுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம சிக்கன் வந்து சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஹாட்டாக நம்ம பர்கர் பன்னில் வச்சுருவோம். ஸோ பர்கர் பன்னில் வச்சிட்ட பிறகு சீஸ் ஸ்லைஸும் மேலே அந்த சூடாக இருக்கும் போதே சேர்த்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு சீஸ் வந்து மெல்ட் ஆகிடும். மேலே இன்னொரு பன் வச்சு மூடிட்டிங்கன்னா சிம்பிளான நம்மளோட சிக்கன் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரைடே நைட்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு மீல். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு புது வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பி சேஃப் அண்ட் பை.